மினாலய தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தினம் ஒரு ஜோதிடம் என்ற இந்த தலைப்பிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், கடன் தோஷம் நீங்க. நில உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதனுக்கு சித்திரவதையான ஒரு நேரம் என்று ஒன்று இருந்தால், என்னை பொறுத்த மாட்டிலே நான் என்ன சொல்வேன் என்றால், கடன் வாங்குபவர்களுடைய நிலை என்று தான் நான் கூறுவேன். ஏனென்றால் கம்பன் மிக அழகாக, கடன் பட்டார் நெஞ்சை போன்று கலங்கினான் இலங்கை வேந்தன். எவ்வளவோ உமைகள், எவ்வளவோ அருமையான அந்த உதாரணங்கள் இருக்கும் பொழுது, தெய்வ கவிஞன் கம்பன் இதை எடுத்து கையாளுகின்றான் என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரையிலே இட்ட மீனாக, அனலிலே இட்ட புழுவாக துடித்து போகின்றான். அவமானத்தால் வறுத்து எடுக்கப்படுகிறான். ஏன் இந்த வாழ்க்கை? கர்ம வினையை இப்படிதான் நான் கழிக்க வேண்டுமா? தினசரி அசிங்கமான வாழ்க்கையா? வருமானம் இன்றி இருந்தால் அவமானமா என்று தன்னை தானே கேள்வி கேட்டுக் கொண்டு அவன் வாழ்க்கை நடத்துகின்ற அந்த நேரத்திலே படுகின்ற மனசித்திரவதை இருக்கிறதே, தனக்கு வந்தால்தான் தெரியும் தர்தரமும் தலைவலியும் என்று கூறுவார். அதுபோல கடன் வாங்கிப்பார், வாழ்க்கை நடத்திப்பார் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. அதை அனுபவித்தவர்கள் மட்டுமே இதை தங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்து பார்க்கின்றார்கள். உயிர்தான் உச்சம், ஆனால் அந்த உயிரை கூட துச்சமாக நினைத்து விடுகின்றார்கள் என்றால், அந்த சித்திரவதையினுடைய உயரத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். இது விரும்பி வாங்குகிறார்களா? வேறு வழி இல்லாமல் வாங்குகிறார்களா? கிரகங்களின் அவஸ்தைகளால் வாங்குகிறார்களா என்று பார்த்தால், என்னை பொறுத்த மாட்டிலே அவர்களுடைய ஜாதகம் இதுக்கு ஒரு சாட்சி என்று தான் நான் கூறுவேன். யாருடைய பிறவி ஜாதகத்திலே லக்னத்திலே லக்னாதிபதி 6லே போய் நின்றார், இந்த அவஸ்தைகள் உண்டு. 2ஆம் ஆதி என்று சொல்லப்பட்டவர் 6லே இருந்தாலும், 10ஆம் ஆதி என்று சொல்லப்பட்டவர் 6லே இருந்தாலும், லக்னத்தில் இருந்து எண்ணி வர 6வது இடம் ரணம் ருணம் சத்ரு என்று கூறுகிறார். ரணம் என்றால் நாம் படுகின்ற காயங்கள், ருணம் என்றால் நாம் வாங்குகின்ற கடன், சத்ரு என்றால் நாம் எதிர்நோக்குகின்ற வியாதி வழக்கு. அப்பொழுது ஒரு ஜோதிட சாஸ்திரத்திலே, ஒரு ஜாதகத்திலே 6வது இடம்தான் அவரை அறுத்து போடுகின்ற இடம் என்று சொன்னாலும் கூட மிகையாகாது. இந்த கடனிலே எவ்வளவு வகை! எங்களிடம் வருபவர்கள் சொல்லவே தேவையில்லை, அவர்கள் கடனில் வாடி கொண்டிருக்கிறார்கள், வதங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய அவஸ்தையால் அவர்கள் அப்படியே துடித்து கொண்டிருக்கின்றார்கள். நடிக்கவே இல்லை என்பதை நாங்கள் பார்த்த மாத்திரத்திலே சொல்லிவிடுகிறோம் என்றால், நீங்கள் ஜோதிடத்தின் சிறப்பு அம்சத்தை பார்க்க வேண்டும். அது எப்படி தனக்காக கடன் வாங்குகிறான், தன் குடும்பத்திற்காக கடன் வாங்குகின்றான், தன் சகோதரத்திற்காக கடன் வாங்குகின்றான், தன் அன்னைக்காக கடன் வாங்குகின்றான், தன் பெற்றெடுத்த குழந்தைகளுக்காக கடன் வாங்குகின்றான். அவன் படுகின்ற கோர்ட்டு கேஸு இவைகளை கட்டி சமாளிக்க கடன் வாங்குகின்றான். தன் மனைவிக்காக கடன் வாங்குகின்றான். தனக்கு ஏற்படுகின்ற விபத்துகளை ஆபத்துகளை சமாளிக்க கடன் வாங்குகின்றான். தன்னுடைய தந்தைக்காக கடன் வாங்குகின்றான். தான் செய்கின்ற தொழிலுக்காக வேலைக்காக கடன் வாங்குகின்றான். லாபத்திற்காக கடன் வாங்குகின்றான். நஷ்டத்தை ஈடுகட்ட கடன் வாங்கி, இவ்வளவு விதமாகவா கடன் இருக்கிறது என்று நீங்கள் என்னை கேள்வி எழுப்பும் பொழுது, சர்வ சாதாரணமாக நான் சொன்னியது போன்று உங்களுக்கு உணர்வு வந்தார்.
12 வீடுகளிலே இருந்து சொன்ன செய்திதான். அப்பொழுது கடன் எந்த விதத்தில் வந்தாலும் கடன் வாங்காதே நம் வியாபாரத்தில் வளர்ச்சி அடைந்து விட முடியுமா என்றால் முடியாது. நம் நாடு வாங்கிய கடன் என்ன? நம் நாட்டிலே பிரதானமாக செல்வத்தை ஈடுகட்டுகின்ற வகையிலே, செல்வத்தை குவிக்கின்ற வகையிலே இருக்கின்ற செல்வ கடவுளாக இருக்கின்ற பெருமாளே கடன் வாங்கினார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அவர் வாங்கிய அந்த கடனை அடைக்கதான் இன்று திருப்பதியிலே அந்த உண்டியல் வசூல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது, இந்த கடனை அடைக்க என்ன வழி, எதை தின்றால் எங்கள் பித்தம் தீரும் என்று நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டார். முருக வழிபாடு, நரசிம்ம வழிபாடு, இந்த 2 வழிபாடுகளும் மிக மிக சிறப்பான வழிபாடாக, கணபதியை கூட அந்த ருண கணபதி என்று கூறுகிறார். ருணம் என்றால் கடனை அழிக்கக்கூடிய விநாயகருடைய அந்த வழிபாடு. அதுபோல செவ்வாய் என்ற ஒரு கிரகமே கடனை ஏற்படுத்துகிறது. அதை அடக்க, சமாளிக்க, மடக்க, முடக்க என்ன செய்ய வேண்டும்? சைவ மார்க்கத்தை நீங்கள் கடைபிடித்தால் முருகருடைய வழிபாடு இருக்க வேண்டும். வைணவ மார்க்கத்தை நீங்கள் கடைபிடித்தால் நரசிம்மர் வழிபாடு அல்லது சுதர்சன வழிபாடு செய்ய வேண்டும். பிரதானமான பவர் பாயிண்ட்டுகளுக்கு சென்று உங்கள் கடன்களை நீங்கள் திருவாரூர் என்று சொல்லப்பட்ட இடத்திலே ருணா விமோச்சன லிங்கம் என்று ஒன்று இருக்கிறது. ஒரு திங்கள் அன்று சென்று நீங்கள் வணங்கி திரும்பி வர தண்ணீரிலே இட்ட உப்பாக, தண்ணீரிலே இட்ட வெள்ளமாக அது கரைந்து கொண்டிருக்கின்ற அந்த மர்மத்தை, அதிசயத்தை உங்கள் நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்கலாம். கந்த சஷ்டி கவசத்தை தொடர்ந்து நீங்கள் பாராயணம் செய்து கொண்டு வந்தால், ஒன்று பாம்பன் சாமிகளை நீங்கள் மானசீக குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லது அருணகிரிநாதரை நீங்கள் மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு, ஐயா எங்களால் தாங்க முடியாத அளவுக்கு இந்த கடன் இருக்கிறது, ஒரு வழி காட்ட மாட்டீர்களா? நாங்கள் உடைத்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம், நீங்கள் வழியை மட்டும் காட்டுங்கள், எங்களுக்கு தடையாக இருக்கின்ற அந்த கிரகங்களை நீங்கள் மடக்குங்கள், எங்கள் கர்ம வினையை குறையுங்கள் என்று நீங்கள் மன்றாடி கேட்கும்போது, சித்தர்களிலே 2 சித்தர்கள் இந்த கடனை தீர்க்குகின்ற வல்லமையுடைய சித்தர்களாக கருதப்படுகிறார்கள். ஒன்று போக சித்தர், இன்னொருவர் புலிப்பாணி சித்தர், இன்னொருவர் அகப்பை சித்தர். ஒரு ஜாதகத்திலே செவ்வாயானது பலவீனம் அடைத்தார், குருவானவர் பலவீனம் அடைத்தார், அவர்களுக்கு இந்த கடன் தொல்லை 6வது தசை அவர்களுடைய உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் நடப்பிலே வந்தால் இந்த கடன் தொல்லை அவர்களை சிலந்தி வலை போல முதலிலே இருந்து அப்படியே இரும்பு வலையாக மாற்றி அவர்களை நெருக்கி உருக்கி கொண்டு, அப்பொழுது அஷ்டலட்சுமி என்று சொல்லப்படுகின்ற அஷ்டலட்சுமியில் 8வது லட்சுமி மட்டும் ஒரு மனிதனுக்கு விலகவே கூடாது. அப்படி விலகிவிட்டால் அவனுக்கு தைரியமானது குறைந்து தற்கொலையை அவன் நாடுவான். அப்பொழுது ஒரு மனிதன் தான் செய்த பாவத்தால் தான் கடனை பெறுகின்றானா என்றால் உண்மை அதுதான். அந்த தசை அவனுடைய நடப்பு வாழ்க்கையிலே வந்தால் அந்த கர்மத்தை கழிப்பதற்காக அவனுக்கு கடனை வாங்குகின்ற சக்தியை கொடுத்து அவனுக்கு புத்தியை புகட்டுகின்றார் என்றால் அந்த கடவுளுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்ற இந்த கிரகங்களுடைய வேலைதான். காஞ்சிபுரத்திலே இருப்பவர்கள் வழக்கு அறுத்த ஈஸ்வரர் என்ற ஒரு ஈஸ்வரன் ஒரு திங்கள் அன்று சென்று வணங்கி அவர்கள் திரும்ப பலவிதமான மாற்றங்கள், ஏற்றங்கள், ஏமாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்காது. சரபேஸ்வரர் என்ற ஒரு கடவுளை அவர்கள் வணங்க வேண்டும். திருச்சேரை என்று சொல்லப்பட்ட தஞ்சாவூர் மாவட்டத்திலே இருக்கின்ற சரபேஸ்வரர் இந்த கடனை அப்படியே நசுக்கி பொசுக்கி கசக்கி அப்படியே தூக்கி எறியக்கூடிய சக்தி அவர்களுக்கு உண்டு. நமக்கு தான் கர்ம வினை என்றால் தெய்வத்திற்கு மர்ம வினையோ கர்ம வினையோ கிடையாது. மனம் உருகி நாம் வேண்டும் பொழுது மனிதனை ஆன்மீகம் எப்பொழுதும் காப்பாற்றும். ஆனால்
திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை என்று கூறுகிறார்களே, கூட்டத்திலே அனாதையாக நாம் மாறிவிடுகிறோமே. தைரியம் ஒன்று இருந்தால் அவனுக்கு கடல் நீரே கால அளவுதான் என்று கூறுவார்கள். அப்போது தைரியம், மன தைரியமானது இருந்தால்தான் இந்த கடன் வாங்கி சமாளித்து வாழ்க்கையை வெற்றி பெற முடியும். ஆகையால் கடன் பெருகி விட்டதே, இதிலிருந்து நாம் எப்படி தப்பிப்போம் என்று நினைப்பதை காட்டிலும் இதை தப்பிப்பதற்கு மார்க்கத்தை கொடு என்று கடவுளிடம் நாம் வேண்டுவது ஒரு அசிங்கமான முறை அல்ல. அதுதான் முறை என்று நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னவர்கள் நமக்கு சொல்லி சென்ற கருத்துக்களாகும். ஏனென்றால் இந்த கடனானது ஒருவருக்கு தானாகவே வந்து விடுவது இல்லை, அவனே உருவாக்கி கொள்ளுவது இல்லை. எப்படி என்றால், இந்த பூமியிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். சூரியன் மறைவது போன்றும் சூரியன் உதிப்பது போன்றும் ஒரு விஞ்ஞான உண்மை இருக்கும். ஆனால் உண்மையில் அது இல்லை. பூமியினுடைய சுழற்சியின் காரணமாக ஏற்படுகின்ற மாயத் தோற்றமே சூரியன் மறைவது, சூரியன் உதிப்பது. சூரியன் அப்படியே நின்று கொண்டு ஒளி உமிழ்ந்து கொண்டிருக்கின்றான். இதுதான் பூகோள உண்மை. அதுபோல மனிதன் விரும்பியா இந்த அசிங்கத்தை வரவேற்றுக் கொள்கிறான்? கொல்லிக்கட்டை எடுத்து தன் தலையை சொரிந்து கொள்வானா? சூன்யம் வைத்து தன்னுடைய சுய காசிலே சூன்யம் வைத்துக் கொள்வானா என்றால் இல்லை. நீங்கள் ஒன்றை மட்டும் உறுதியாக நம்ப வேண்டும். ஒரு சில காலகட்டங்களில்தான் நாம் கடன் வாங்குகின்றோம். அந்த கடனை வாங்கிய நம்மால் கட்ட முடியாமல் ஒரு சில காலங்கள் தான் நாம் திண்டாடி போகின்றோம். அப்படியும் இந்த நேரம் கடந்து போகும், இது எப்போதுமே இருக்காது என்பதை நீங்கள் மனதில் நிறுத்தி கொண்டால் இந்த முருகனையோ அல்லது நரசிம்மரையோ வழிபாடு செய்து நீங்கள் நிச்சயமாக இந்த கசப்பான ஒரு முறையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அரிய தொகுப்புகளை உங்கள் நண்பர்களிடம், உற்றார் உறவினர்களிடம் சொல்லி பகிர்ந்து, இப்படிப்பட்ட காட்சிகள் இந்த தொலைக்காட்சியிலே தெரிகிறது என்று சொல்லி உங்கள் புண்ணியத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு அமைதியும் அதிர்ஷ்டத்தையும் கொடுங்கள் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளை தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.